தமிழ் தலைவாஸ் டீம் நரேந்தர் கண்டோலா, சாகரதி இந்த மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாருமே ஒதுக்குறாங்களா? பவன் ஷெராவத், அர்ஜுன் தேஷ்வால் இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் வந்தோடனே நம்ம டீமுக்கு லாயலா இருந்த இந்த எல்லா பிளேயர்ஸையுமே ஒதுக்குறாங்களா? அதாவது சாகருக்கு வந்து பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் வந்து கொடுக்கல, அப்புறம் நரேந்தர் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்டுக்கு இன்வைட் பண்ணல. சோசியல் மீடியாஸ்ல அதிகமா வந்து பாத்தீங்கன்னா பவன் ஷெராவத்தையும் நரேந்தர் கண்டோலா அவங்களெல்லாம் தாண்டி அர்ஜுன் தேஷ்வாலை பத்தி தான் பெருசா போட்டுட்டு இருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீம் அவங்கள புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாஸ்ல நிறைய பேர் வந்து அவங்களுக்கு தெரியாத விஷயத்த பரப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாம நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த ஒரு சந்தேகம் வந்து இருக்கு. சோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்ல. சோ நான் அதை பத்தி டீடைல்டா இந்த ஒரு வீடியோல வந்து சொல்றேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சாகர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். சோ சாகரை பொறுத்தளவு எதனால அவரை வந்து கேப்டனா அப்பாயின்மெண்ட் பண்ணல? சோ என்னோட ஒப்பீனியன் வந்து கேப்டனா யார் இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் சாகரத்தி தான் சொல்லியிருந்தேன், பவன் ஷெராவத்தை சொல்லல. ஓகேங்களா? பட் சாகரத்திய கேப்டனா வைக்காததுனால அவரை புறக்கணிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. சோ அந்த ஒரு பிரஸ் மீட்ல சிஇஓ என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ இதுக்கு முந்தின சீசன் சாகரத்தி வந்து கேப்டனா இருக்கும்போது அவருக்கு நிறைய பிரஷர் வந்து இருந்துச்சு. சோ இந்த ஒரு சீசன் வந்து அர்ஜுன் தேஷ்வால், பவன் ஷெராவத் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்திருக்கிறதுனால சோ கேப்டன்ஷிப் தாண்டி என்னோட கேம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போறேன், இன்ஜுரிஸ் எதுவுமே இல்லாம ஃபிட்டா என்னோட கேமை ஃபோக்கஸ் பண்ண போறேன், சோ அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே அந்த கேப்டன்ஷிப்பை விட்டு கொடுத்ததா அப்படிங்கிற மாதிரி சிஇஓ வந்து சொல்லியிருக்காரு. விட்டு கொடுத்தாருன்னு சொல்லல. சோ எனக்கு கேப்டனா இருக்க பிடிக்கல, நான் வந்து இந்த வாட்டி பிளேயரா இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நரேந்தரை பொறுத்தளவு எதனால பிரஸ் மீட்டுக்கு வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தூத்துக்குடி டோர்னமெண்ட் பிளே பண்ணும்போது அவருக்கு வந்து ஹேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி வந்து ஏற்பட்டிருக்கும். பெரிய இன்ஜுரி எல்லாம் கிடையாது, கொஞ்சம் இன்ஜுரி. ஓகேங்களா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா நான் ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல பிராட்காஸ்ட் சேனல்ல ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா நரேந்தர் கண்டோலா கையில வந்து கெட்டு போட்டு நடந்திருப்பாரு. சோ அந்த இன்ஜுரினாலதான் அந்த கெட்டு வந்து போட்டிருக்காரு. பட் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவர் ஆயிருவாரு. பட் இப்போதைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அந்த காரணத்தினாலதான் நரேந்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பிரஸ் மீட்டை வந்து அட்டென்ட் பண்ண முடியல. தமிழ் தலைவாஸ் டீமோட சோசியல் மீடியாஸ்ல நரேந்திர பத்தியோ சாகரை பத்தியோ அதிகமா ரீல்ஸோ போஸ்டோ போட மாட்டேங்கிறாங்க. பவனை பத்தியும் அர்ஜுனை பத்தியும் நிறைய போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாதுங்க, அப்பப்போ போட்டுட்டு தான் இருக்காங்க. அண்ட் பிளேயர்ஸ் எல்லாம் அதை பத்தி கண்டுகிடவே மாட்டாங்க. தமிழ் தலைவாஸ் டீமோட மேனேஜ்மெண்ட் பிளேயர்ஸ் கூட எப்படி இருக்காங்க அப்படிங்கறத இங்க பெரிய விஷயமா இருக்க போகுது. அதெல்லாம் தாண்டி சோசியல் மீடியாஸை பொறுத்தளவு இந்த அப்டேட்ஸ் இப்போ கொடுக்கணும், இந்த அப்டேட் இப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது வேணுமா மேனேஜ்மெண்டா இருக்கலாம். பட் அது எல்லாத்தையுமே போஸ்ட் பண்றது, அதெல்லாம் தாண்டி ஃபேன்ஸோட இன்டராக்டா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அட்மின் தான். ஓகேங்களா? அது வந்து தமிழ் தலைவாஸ் டீம்ல உள்ள பிளேயர்ஸ்க்குமே எல்லாருக்குமே நல்லா தெரியும். சோ சோசியல் மீடியாஸ்ல போடுறதெல்லாம் சாகர், நரேந்தர் இந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் பெருசா கண்டுகிடவே மாட்டாங்க. அதாவது நீங்க வந்து இப்போ அர்ஜுனா இருக்கட்டும், பவனா இருக்கட்டும், அவங்கள போடுறத அதிகமா போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதான் அந்த மாதிரி பெரிய பிளேயர்ஸ் பவனா இருக்கட்டும், அர்ஜுனுமே பெருசா கண்டுகிட மாட்டாங்க. சோ சோசியல் மீடியாஸை பொறுத்தளவு அதெல்லாம் பெருசா பிரச்சனையே இல்லைங்க. அண்ட் நிறைய நியூட்ரல் ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாகரத்தி வந்து கேப்டனா இருந்திருக்கலாம், இல்லைன்னா வைஸ் கேப்டனாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது அவங்களோட ஒப்பீனியன். ஓகேங்களா? அதனால பவன் ஷெராவத் வந்து கேப்டனா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்க வந்து அதுக்கு என்ன சொல்லலாம்? இல்ல ப்ரோ, அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டீமுக்கெல்லாம் கேப்டனா இருந்திருக்காரு, இந்தியன் டீமுக்கு கேப்டனா இருந்திருக்காரு, அதெல்லாம் தாண்டி ஒரு சீனியர் பிளேயர், சோ அவர் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றது உங்களோட ஒப்பீனியன். அதெல்லாம் தாண்டி சாகர் வந்து கேப்டனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பவன் யாரு தெரியுமா, அவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் கண்டுகிட போறதே கிடையாது. அது தேவையற்ற செயல். நீங்க வந்து உங்களோட ஒப்பீனியனை வைங்க, நான் என்னோட ஒப்பீனியன் வைக்கிறேன். சோ அவ்வளவு அந்த ஒப்பீனியன்ஸ் தான் வைக்கணுமே தவிர அந்த பிளேயர் அப்படி இந்த பிளேயர் இப்படி அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் எல்லாரையுமே சொல்லல, ஒரு சில குறிப்பிட்ட பேருக்கு வந்து சொல்றேன். ஏன்னா எனக்குமே நிறைய கமெண்ட்ஸ் அப்படி வந்திருக்கு. ஆனா அவ்வளவுதான் நண்பா, சொல்ல வேண்டிய வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். சோ சாகரத்திக்கு கேப்டன்ஷிப் கொடுக்காததுனாலயோ நரேந்திர வந்து இன்வைட் பண்ணாததுனாலயோ அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? நிறைய பேர் சோசியல் மீடியாஸ்ல உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்கீங்க. சோ அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரியாம ஒரு விஷயத்த வந்து சொல்லாதீங்க, பரப்பாதீங்க, அந்த மாதிரி விஷயத்த பரப்பாதீங்க. அண்ட் ஃபேன்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தோணி இருக்கலாம். ஓகேங்களா? நரேந்திர இன்வைட் பண்ணாததை பத்தியோ சாகருக்கு கேப்டன்ஷிப் கொடுக்காததை பத்தியோ உங்களுக்கு தோணி இருக்கலாம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஓகேங்களா? சோ அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த ஒரு சீசனை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம். சோ சாம்பியன்ஷிப் அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.